உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. சென்னை கிண்டி இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 28 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் முதியோருக்கென பல்வேறு பிரத்யேக சேவைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. 8.64 ஏக்கர் நிலப்பரப்பில் 3,76,358 சதுரடி பரப்பில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் இந்த மருத்துவமனை தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்திய அளவில் செயல்படுகிற ஒரே முதியோர் நல மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனையில் 200 படுக்கை வசதிகள் இருக்கிறது. 40 தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் இருக்கிறது. இங்கே வருகிற முதியோருக்கு வயது முதிர்வின் காரணமாக சிகிச்சை பெற வருபவர்கள் மாலை நேரங்களில், குறிப்பாக ஓய்வு நேரங்களில் புத்தகங்களை படிப்பதற்குரிய வசதியாக ஒரு நூலகம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பழங்காலத்து விளையாட்டுகள் என்கின்ற வகையில் பல்லாங்குழி போன்ற விளையாட்டு உபகரணங்களும், கேரம் போர்டு, செஸ் போன்ற விளையாட்டு சாதனங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.